அதுக்கு பிறகு தாவேக்கா தம்பிகள் என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, தலைவர் நேசிக்கலையா? அது தெரியாது எனக்கு. நான் அதை பற்றி எதிர்பார்க்கவும் இல்லை. தாவேக்கா தம்பிகள் என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் தாவேக்கா விஜயினுடைய நல்ல நடவடிக்கைகளை பாராட்டி நான் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிட்டு குறைகளையும் சொன்னேன். இது திமுகவுக்கு பிடிக்கலை, திமுக தலைமைக்கு பிடிக்கலை. அதனால என்னை நிராகரித்தார்கள், அலட்சியப்படுத்தினார்கள், ஆறாவது விரலாக கருதினார்கள், இழிவுபடுத்தினார்கள், என்னை அவமானப்படுத்துவதில் சுகம் கண்டார்கள். அதை நான் உணர்ந்து கொண்டேன். இனிமேல் இங்கே இருக்க முடியாதுங்கிற நெருக்கடி எனக்கு வந்துச்சு. அப்போது டிசம்பர் 1, 2, 3 நாட்கள் அசை மாறி பொழிய தொடங்கினார்கள் தொலைபேசியில். எங்கடா இருக்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க, விஜய் ஜெயிச்சிருவானோ பிடிங்கிருவானோ அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. இது என்ன அத்துமீறல், இது என்ன ஆக்கிரமிப்புன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஒரு 1,00,000 ரகசியங்களை அடைகாக்கிற மனசு என் மனசு, இதயம். அவ்வளோ ரகசியங்கள் இருக்கு, யார்கிட்டையும் சொல்லலை.